வணக்கம் மச்சி. இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஆன்டிவைரஸ் ஃபார் பிசி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மொபைலுக்காக பெஸ்ட் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கீழே அதோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லேப்டாப் வைரஸ் ஆகிருக்கு அப்படின்னா 2 வழியில் தான் உங்கள் லேப்டாப் வைரஸ் ஆகிருக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. என்னென்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வைரஸ் வெப்சைட். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையில்லாத கண்டென்ட் வந்து டவுன்லோட் பண்ணுவோம் ஆன்லைனில் இருந்து. இப்படி டவுன்லோட் பண்ணுறப்ப ஃபைல் மட்டும் டவுன்லோட் பண்ணுறது இல்லாமல் வைரஸும் சேர்த்து டவுன்லோட் பண்ணுறோம். ட்ரஸ்டடாக இருக்கிற வெப்சைட்டில் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்ட்ரைவ் ஷேரிங். ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற பென்ட்ரைவ் வந்து சுற்றி எல்லோரும் யூஸ் பண்ணுறப்ப உங்கள் பிசியில் வைரஸ் இல்லைனா கூட உங்கள் ஃப்ரெண்டு பிசியில் வைரஸ் இருந்ததுன்னா அந்த வைரஸ் உங்ககிட்ட வந்துடும். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஷார்ட்கட் ஆகுது, பென்ட்ரைவில் இருக்க எல்லா ஃபைல்ஸுமே ஷார்ட்கட்டில் வருது. அது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு காரணமும் அந்த இது தான். ஓகே, அப்போ எந்த மாதிரி வெப்சைட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ஒரு ஹிண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வெப்சைட் வந்து 2 கீழே தான் இருக்கும். ஒன்று வந்து HTTP, ஒன்று வந்து HTTPS 2 தான் இருக்கும். இதில் நம்ம எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTTPS அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். HTTP நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வைரஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேப்டாப்பில் வைரஸ் எப்படி வராமல் தடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து லேப்டாப்பில் 2 செட்டிங்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஃபயர்வால்னு ஒன்று இருக்குது, அப்புறம் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த 2 செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து விண்டோஸ் ஃபயர்வால் அப்படின்றத பார்ப்போம். விண்டோஸ் ஃபயர்வால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கக்கூடாது, அதில் க்ரீன் கலரில் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, மேலே வந்து விண்டோஸ் டிஃபெண்டர் டர்ன் ஆன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு டர்ன் ஆன் விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் இருக்குல்ல, அது செலக்ட் பண்ணி ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து 2மே வந்து டிக்கு வந்துச்சா, இது எப்பவுமே டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. உங்கள் பிசியில் வைரஸ் இருந்தால் இதுவே காமிச்சிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் செக்யூரிட்டி. இது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அது லெஃப்ட் சைடில் வந்து விண்டோஸ் செக்யூரிட்டி ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ஸ்லைடு ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி பிட்-டிஃபெண்டர் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்க்கில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இதுக்குள்ளே வருவோம். இங்கே வந்து கீழே வந்து விண்டோஸ் டிஃபெண்டர் ஆன்டிவைரஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, அது வந்து என்னபிள் பண்ணிங்க அப்படின்னா நம்ம விண்டோஸ்குள்ளே இருக்கிற ஆன்டிவைரஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் த்ரெட், வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் குயிக் ஸ்கேன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இது ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் வந்து லோ எண்ட் பிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி பிட்-டிஃபெண்டர் ஆன்டிவைரஸ் அப்படின்னு ஒரு சேனலில் இருக்குது, அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக அந்த ஆன்டிவைரஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது லைட் வெயிட் சாஃப்ட்வேர், ஈஸியாக தாங்கிடும் பிசி. ஓகே, இது ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகுது. ஓகே, 50x ஃபார்வர்டில் போட்டிருக்கேன், அப்பயும் இவ்வளோ ஸ்லோவாக ஆகிட்டுருக்கு. நான் கட் பண்ணி போட்டுருவேன். கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூட்டி மிஸ் ஆயிரும்ன்றதுனால தான் நான் அப்படியே போட்டுட்ருக்கேன். ஓகே, அடுத்து வந்து சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் பார்க்கலாம். ஓகே, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்குது, அதை பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்கிற எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்கள். எதுலாம் செலக்ட் பண்ணும்போது அதெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து உங்கள் சிஸ்டமில் வைரஸ் எதாவது இருந்ததுன்னா காமிக்கும், கீழே நோட்டிஃபிகேஷன் வரும், அதுக்காக தான் யூஸ் ஆகுது. எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை 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 பை.